வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். வணக்கம். நாங்கள் இப்போது இணுவில் பரராஜசேகர பிள்ளையார் கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ள இணுவில் பொது நூலகத்துக்கு வருகை தந்துள்ளோம். இது முதல் ஒரு பொது நூலகமாக தொடங்கப்பட்டு தற்போது இதன் உள்ளே சிறுவர் முன்பள்ளி, சிறுவர் பூங்கா என பல அம்சங்கள் காணப்படுகிறது. அது மட்டுமல்லாது கணினி பயிற்சி நிலையங்களும் செயற்படுகிறது. இப்போது அதன் உள்ளே சென்று என்னென்ன செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோம். நாங்கள் இப்போது இணுவில் பொது நூலகத்தின் போசகரும் யாழ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியருமான திரு க தேவராஜா அவர்களிடம் உரையாடல்களை மேற்கொள்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் இந்த இணுவில் பொது நூலகத்தை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லுவீங்களா? இணுவில் பொது நூலகம் 1930ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. 30ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பொது நூலகம் பல்வேறு இடங்களில் நடமாடும் ஒரு நூலகமாக இருந்து 1986ஆம் ஆண்டில் அதற்கென்று ஒரு நிரந்தரமான இடம் இந்த பிரதேசத்திலே இதே இடத்திலே கிடைத்தது. ஆனாலும் அது புனரமைப்பு செய்யப்படாத ஒரு சிறிய இடத்திலே தான் இயங்க தொடங்கியது. 2002ஆம் ஆண்டிலே இந்த பொது நூலகத்தை நாங்கள் புனரமைப்பு செய்து இத்தகைய ஒரு பெரிய அமைப்பாக இப்பொழுது மாற்றியிருக்கின்றோம். இது இப்போ பல்வேறு சேவைகளை வழங்குகின்ற ஒரு அமைப்பாக மாற்றம் பெற்றிருக்கின்றது. குறிப்பாக இந்த நூலகத்தை வாசகர் பகுதியை உள்ளடக்கிய 20,000க்கும் மேற்பட்ட நூல்கள் இங்கே இருக்கின்றன. அதனை விட இந்த பொது நூலகத்தில் சிறுவர் பகுதி என்ற ஒன்று இருக்கின்றது. அதே நேரம் வாசகர் பகுதி என்ற ஒன்று இருக்கின்றது. அதனை விட முன்பள்ளி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. படிப்பகம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் கணனி ஆய்வுக்கூடம் ஒன்று இருக்கின்றது. சிறுவர் பூங்கா ஒன்றும் இருக்கின்றது. எனவே பல்வேறு வகையான அமைப்புகள் உள்ளடக்கிய ஒரு பெரிய நிறுவனமாக இப்பொழுது இந்த பிரதேசத்திலே இந்த நூலகம் மாறியிருக்கின்றது. பெரும் எண்ணிக்கையான மாணவர்கள் இந்த நூல் நிலையத்திற்கு மாலை நேரங்களிலே வந்து தங்களது கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள். இவர்கள் கற்பதற்கு வசதியாக காலை 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை இந்த நூலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக பலருக்கு சேவையாற்றக்கூடிய வாய்ப்பை இணுவில் பொது நூலகம் கொண்டிருக்கிறது என்றே நான் நினைக்கின்றேன். அது எங்களுக்கு ஒரு பெருமையான விடயம் கூட. எல்லா இடத்துலையுமே நூலகம் கூடுதலாக காணப்படுகிறது. இப்போ அந்த மற்ற நூலகத்தை விட இந்த நூலகத்தில் வேறு சிறப்பம்சமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இணுவில் பொது நூலகத்தை போல நான் நினைக்கின்றேன் இந்த பெரும் அளவிலே கட்டமைப்பு செய்யப்பட்ட ஒரு நூலகம் இல்லை. பலர் இங்கு வருகின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய நூலகத்தை கிட்டத்தட்ட யாழ்ப்பாணம் பொது நூலகத்திற்கு ஒப்பாக கூறுகின்றார்கள். அது அரசாங்கத்தினது ஆதரவு பெற்ற ஒன்று. இது தனியாரினால் நடத்தப்படுகின்ற எங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்த இளைஞர்கள் இதற்கென்று கோரி நிதியை அளித்து இந்த நூலகத்தை
பெருமெடுப்பிலே நடத்தி வருகின்றார்கள். இதன் காரணமாக இங்கு மற்ற நூலகங்களைப் போல அல்லாது பெரும் எண்ணிக்கையான நூல்கள் இருக்கின்றன. அதேபோல் இங்கு வருகின்ற வாசகர்கள் எண்ணிக்கை அதிகம். 15க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இங்கு கடமையாற்றுகின்றார்கள். இந்த ஊழியர்களது நிர்வாக செலவிற்கென்று கூறிய நான் நினைக்கின்றேன் பெரும் அளவான ஆயிரக்கணக்கான ரூபாய்களை நாங்கள் மாதாந்தம் செலவிடுகின்றோம். இதற்குரிய நிதி கனடா, இங்கிலாந்து, சுவிஸ், அதேபோல் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து எங்களுக்கு கிடைக்கின்றது. இவற்றை பயன்படுத்தி மாதாந்தம் எங்களுடைய செலவுகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றபடியால் தான் மற்ற நூலகங்களை விட நிதி வசதியில் வலுப்பெற்ற ஒரு அமைப்பாக எங்களுடைய இந்த நூலகம் இருக்கின்றது. இங்கு பெரும் எண்ணிக்கையான பத்திரிகைகள் நாளாந்தம் போடப்படுவதனால் அதை வாசிப்பதற்கென்று கூறிய காலையில் இருந்து இரவு வரை பெருமணிக்கான வாசகர்கள் இங்கு வருகின்றார்கள். நூலகத்தினுடைய வாசல் பகுதியிலே நான் நினைக்கின்றேன் எந்த நேரம் பார்த்தாலும் இங்கு வாசகர்களது கூட்டத்தை எங்களால் அவதானித்துக் கொள்ள முடியும். அதுபோல் இங்கு சிறுவர்கள் விளையாடுவதற்கென்று கூறி நாங்கள் சிறுவர் பூங்கா ஒன்றை அமைத்திருக்கின்றபடியால் மாலை நேரங்களிலே பெருமணிக்கான சிறுவர்கள் இங்கு வந்து தமது பொழுதை கழிப்பதற்குரிய வாய்ப்பும் அவர்களை அழைத்து வருகின்ற பெற்றோர்களது கூட்டமும் இங்கு நிரம்பி இருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக நான் நினைக்கின்றேன் எங்களுடைய நூலகத்தில் இருக்கின்ற முன்பள்ளி பல வசதிகளை கொண்டதாக அமைக்கப்பட்ட காரணத்தினால் பலர் தமது பிள்ளைகளை இந்த முன்பள்ளியிலே இணைத்துக் கொள்ள விரும்புகின்றார்கள். முன்பள்ளி கட்டணங்கள் அதுகள் என்ன மாதிரி? முன்பள்ளி கட்டணங்கள் உண்மையிலேயே சலுகை கட்டணம் தான், மிக குறைந்த கட்டணம். ஏனென்றால் இந்த நூலகத்திலே இருக்கிற முன்பள்ளிக்கு என்று கூறிய கற்பித்தல் செலவை வழங்குவதற்காக வெளியிலிருந்து எங்களுடைய இளைஞர்கள் குறிப்பாக பொது நூலகத்தின் உறுப்பினர்கள் பணத்தை அனுப்புகின்றார்கள். அது உண்மையிலே மானியமாக எங்களுக்கு கிடைக்கின்ற ஒன்று. அதை வைத்துக்கொண்டு இங்கு இருக்கின்ற வறிய பெற்றோர்களின் பிள்ளைகள் கல்வி கற்க வேண்டும் என்றபடியால் மிக குறைந்த கட்டணத்துடன் நாங்கள் இந்த முன்வழியை நடத்தி வருகின்றோம். நாங்கள் இப்பொழுது இருக்கிற முன்பள்ளி எங்களுடைய கலாச்சார மண்டபத்திலே நடக்கின்றது. முன்பள்ளிக்கு என்று நாங்கள் இப்பொழுது புதிதாக காணி ஒன்றை இதற்கு முன்பகுதியிலே வாங்கியிருக்கின்றோம். இந்த நூலகத்திற்கு அருகாமையிலே தான் அது கிட்டத்தட்ட 3 பிறப்பு காணி 40 லட்சம் ரூபா பெறுமதியில் அதை நாங்கள் குழாய் செய்திருக்கின்றோம். அது 2 மாடி கட்டடங்களை கட்டி அந்த நூலகத்தை நவீன முறையிலே நடத்த இருப்பதுடன் அதில் ஆங்கில மொழி மூலமான ஒரு முன்பள்ளியாகவும் அதனை நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதன் காரணமாக எங்களுடைய நவீன முன்பள்ளி உருவாக்கப்பட்டது பின்னர் இந்த கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் மட்டுமல்லாது அயல் கிராமங்களிலிருந்தும் நாங்கள் பிள்ளைகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சரி, இந்த நூலகத்துக்கு இந்தியாவில் முன்பள்ளி முதல் தளத்தில் 3வது தளத்தில் படிப்பகம் இருக்குது. இந்த 2வது மாடியில் என்ன நடக்குது? நாங்கள் இந்த நூலகத்திலே முதலே கலாச்சார மண்டபத்தை அமைத்தோம். அதன் பின்னர் 2வது மாடியிலே கணனிக்கான ஒரு ஆய்வுக்கூடம் ஒன்று அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கிலாந்தை சேர்ந்த திரு சிவகுமாரன் அவர்கள் தனது பெற்றோர்கள் நினைவாக ராசையாவுடைய நினைவாக அந்த கட்டடத்தை எங்களுக்கு கட்டி தந்தார். அந்த கட்டடத்திலே நாங்கள் ஒரு கணனி ஆய்வுக்கூடம் ஒன்றை இப்பொழுது உருவாக்கியிருக்கின்றோம். அந்த கணனி ஆய்வுக்கூடம் நெனசல என கூறப்படும் அரசாங்க திட்டத்தின் உதவியை பெற்றுக்கொண்டது. அவர்களுடன் இணைந்து நாங்கள் இந்த ஆய்வுக்கூடத்திலே பிள்ளைகளை கற்பிப்பதனால் இதற்குரிய சான்றிதழ்களை அரசாங்கமே எங்களுக்கு வழங்குவதாக இருக்கின்றது. இதனால் அரசாங்க சான்றிதழ் ஒன்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இங்கே கணனி ஆய்வுக்கூடத்தில் நாங்கள் கற்பித்தலை மேற்கொள்ளுகின்றோம். 3 மாத கற்கனரிகள் இங்கு நடத்தப்படுகின்றன. 3 மாத கம்ப்யூட்டர் கோர்சஸ் சொல்லிக் கொடுக்குறீங்க. MS ஆஃபீஸ் என கூறப்படுகின்ற கற்கனரி, டிசைனிங், கிட்ஸ் ப்ரோக்ராம் போன்ற பல திட்டங்களை நாங்கள் அதில் புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். இதற்கு மேலதிகமாக பல புதிய கற்கனரிகளை அதில் புகுத்தலாம் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதற்கு மேற்பகுதியில் இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பகுதி, நாங்கள் நின்று பேசுகின்ற இந்த பகுதி ஒரு படிப்பகம். எங்களுடைய பெருமைக்குரிய ஆசிரியை அமரர் திருமதி அன்னலட்சுமி சின்னராஜ் அவருடைய ஞாபகார்த்தமாக ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அவருடைய பிள்ளைகள், குறிப்பாக பரிஸ்டர்
செந்தில்ராஜன் அவர்களும் என்ஜினியர் தனியராஜன் அவர்களும் சேர்ந்து 4 மில்லியனுக்கு மேற்பட்ட ரூபாய் செலவிலே இந்த படிப்பகத்தை எங்களுக்கு அமைத்து தந்திருக்கிறார்கள். இதில் மாலை நேரங்களிலே எங்களுடைய பிள்ளைகள் இங்கு வந்து தமது கற்கையை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக வீடுகளில் இருந்து கற்பதை விட ஒரு நூலியத்தில் வந்து கற்பதை கூடிய வசதியாக இருக்கும். இந்த படிப்பகம் வந்து நூலகத்துக்கு வர அந்த நேரம் காலம் 9 மணிலேருந்து இரவு 9 மணி திறந்திருக்கும். இங்கு அந்த தமது வீடுகளிலே கற்பதற்கு பெரும்பாலும் வசதி குறைந்த பிள்ளைகளோ அல்லது அந்த சில இடைஞ்சலாக இருக்கும் என்று நினைக்கின்ற பிள்ளைகளோ இங்கு வந்து தமது கற்கையை தொடர்கிறார்கள். இதில் சிறப்பம்சம் என்னவென்றால் படிக்கின்ற பொழுது அதில் பாடங்கள் இதாயும் சந்தேகங்கள் ஏற்படுமாக இருந்தால் அவற்றை நிவர்த்திப்பதற்கு எமது நூலியத்தின் அங்கத்திலாக இருக்கின்ற ஆசிரியர்கள் இங்கு இருக்கின்றார்கள். எந்த நேரத்தில் சந்தேகம் எழுந்தாலும் அவர்கள் அவற்றை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். எனவே கற்றலும் கற்பித்தலும் சமகாலத்தில் இந்த படிப்பகத்தில் நிகழ்கின்றபடியால் மாணவர்கள் இதை கூடிய விருப்பத்துடன் இங்கே வந்து கற்கிறார்கள் என்பதை நான் கூறுவதில் பெருமை கொள்கிறேன். சரி, இந்த இணுவில் நூலகத்தில் வந்து நீங்கள் சொன்னீங்க தானே நிறைய மக்கள் வந்து வாசிக்க சாலையோ அது படித்து கொண்டிருக்கணும், புக்ஸ் எல்லாம் அடிக்கணும்ண்டு. இப்போ கூடுதலான மக்கள் வந்து இணுவில் பகுதியை சேர்ந்தவர்களா இல்லாட்டி யாழ்ப்பாணத்தில் இருந்த மக்கள் வந்து இங்கே படிக்கணுமா? குறிப்பாக இந்த பொது நூலகத்துக்கு வருகின்ற மாணவர்கள் இணுவில் பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தான். ஆனால் அவர்கள் மட்டுமல்லாது அயற்கிராமங்களிலிருந்தும் இங்கு பல மாணவர்கள் வந்து கற்பதனை நான் பார்த்திருக்கின்றேன். அயற்கிராமமான தாவடி, சுதுமலை, மானிப்பாய், உடிவில், கூண்டாவில் ஆகிய பகுதிகளிலிருந்து அவர்கள் இங்கு வருகின்றார்கள். இதற்கு மேலதிகமாக ஒரு வாய்ப்பு என்னவென்றால் இப்பொழுது ஒரு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு விடுதி எங்கள் நூலகத்திற்கு பக்கத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது 80 மாணவர்கள் அந்த விடுதியிலே கற்கின்றார்கள். அவர்கள் தமது பட்ட படிப்பினை மேற்கொள்வதற்காக இந்த நூலகத்திற்கு வருவது இன்னொரு சிறப்பம்சம் என்று நான் நினைக்கின்றேன். அவர்களுக்கு மிக அண்மையிலே நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு என்று தான் சொல்ல வேண்டும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்கிற நூலகம் போல இந்த நூலகம் இயங்குகின்றபடியால் பல பயனுள்ள நூல்கள் இங்கே இருக்கின்றன. அவற்றை வந்து அவர்கள் கற்கின்றபடியால் இந்த நூலகத்திற்கு வருகின்ற வாசல் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியுடன் கூறுகின்றேன். சரி ஐயா, நன்றி. உங்களுடைய நேரத்தையும் ஒதுக்கி ஐபிசி சார்பில் பேட்டி தந்ததுக்காக நன்றியை தெரிவிச்சுக்கொள்ளும். ஓகே, நன்றி. நீங்களும் எங்களுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து மிக ஆக்கப்பூர்வமான வினாக்களை எங்களிடம் கேட்டு அதை ஒரு பயனுள்ள பேட்டி ஒன்றை எடுத்துக்கொண்டமைக்காக எங்களுடைய நூலகத்தின் சார்பில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பயிற்றை தோட்டத்திற்குள் இருந்து வெளியில் வரும் இவர்தான் இத்தோட்டத்தை பராமரிப்பவர். இவரின் பராமரிப்பில் வளர்ந்து காய்த்துள்ள பயிற்றைகளுக்கு இடையிலுள்ள இவரிடம் பயிற்றை பராமரிப்பின் ரகசியத்தை கேட்டறிவோம் வாருங்கள். ஐயா வணக்கம். என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க இந்த தோட்டத்தில்? கொத்தி கொண்டிருக்கிறேன். சரி ஐயா, இந்த பைத்தங்காய் பயிர்செய்கை பற்றி கொஞ்சம் விளக்கமாக எங்களுக்கு சொல்லுவீங்களா? ஆரம்பத்தில் நாங்கள் தரையை பண்படுத்துவோம். பண்படுத்துறதுக்கு முதல்ல பேக்கெட்டில் நாங்கள் அந்த விதையை போட்டு வைப்போம். அந்த விதை ஒரு 10-12 நாளையில் நடக்கூடிய அளவுக்கு வரும். வந்தால் அதுக்கு பிறகு நாங்கள் அந்த தரையில் 3 அடிக்கு ஒரு கண்டாக வச்சா சரியாக 3 மாதத்தில் அது பூத்து இதே பிஞ்சு மாதிரி காய்க்கும். அது முத்தின பிறகு
நாங்கள் அதை ஆஞ்சு கொடியாய மார்க்கெட்டுக்கு அனுப்புவோம். இந்த கயிறுகள் இப்படி கட்டப்பட்டிருக்கு அதாவது என்ன மாதிரி? அது கொடி வந்து நாங்கள் நிலத்தில் படர்ந்தால் இந்த காய் வந்து சுருண்டுவோம், சுருணை அடிக்கும். அதில் நேராக வர்றதுக்காகத்தான் இந்த கயிற்று நாங்கள் பந்தல் அடிப்போம். காய் வந்து நீட்டா வரதுக்காக இப்படி கயிறுகள். அதுக்கு என்ன பேர் சொல்றது இப்படி கயிறுகளை கட்டுறதுக்கு? இது பந்தல் போடுறோம். பந்தல் போடுறது. ஆக முத்தினா எல்லாம் பைத்தங்காய் சாப்பிடலாத இல்லை. இப்போ எந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொண்டு போய் சந்தைக்கு கொடுப்பீங்க? ஒரு கணக்கில் தெரியும் எங்களுக்கு இந்த பருவத்திலே ஆயோகணும்னு சொல்லி அந்த பருவத்திலேயே நாங்கள் பிடுங்கிடுவோம். ஆக முத்தினா நாங்கள் அதை விதைக்கி விட்டுருவோம். விதை எடுக்கிறதுக்கு. இப்போ சந்தைக்கு கொடுக்குற நேரம் வந்து இந்த மாதிரி கிலோ கணக்கில் கொடுப்பீங்களா இல்லாட்டி என்ன மாதிரி? கிலோ கணக்கில் நாங்கள் வியாபாரி எடுப்பார்கள். இப்போ ஒரு கிலோ பைத்தங்காய் என்ன விலை போகுது? இப்போ 50-60 போய்ட்டு மார்க்கெட்டில். இப்போ பைத்தங்காய் கண்டு குறிப்பிட்ட காலம் அப்படி இருக்கா சீசன்? அந்த முருக்கங்காண்டா அதுக்கு ஒரு சீசன் இருக்குது தானே, அப்படி பைத்தங்காய்க்கு இருக்குதா? பைத்தங்காய்க்கு அப்படி ஒரு சீசன் இல்லை, எந்த காலமும் செய்யல. விலை வந்து இப்படி இந்த 50 ரூபா 60 ரூபா இந்த இதில் தான் இருக்கும், கூடவும் கூடாது குறையும் குறையாது. அப்படியா? இல்லை இல்லை, குறையும். சில உள்ள 10 ரூபாய்க்கு கூட வரலாம். கூட விற்கப்படுது. செய்ய கூடினா அப்போ மாறி காலத்துலன்னு சொல்லிக்க இது என்னுடைய இது சில இடங்களில் இந்த பள்ளத்துறையில் தண்ணி நின்றுண்டா அதெல்லாம் பட்டுடும். இப்போ தண்ணி நிற்காத மேட்டில் நேரத்தில் தான் அப்போ அது கிடைக்கும். அப்போ அந்த டைமில் கொஞ்சம் மார்க்கெட்டை கொடுக்கலாம். கொஞ்சம் ஆகக்கூடிய விலை என்ன பைத்தங்காய்க்கு? ஆகக்கூடிய விலை 200 ரூபாய்க்கும். 200 ரூபா வரைக்கும் நீங்கள் விற்றுருக்குறீங்க ஒரு கிலோ பைத்தங்காய். அப்படி கொடிகளில் காய்த்து தொங்கும் பயிற்றங்காய்களுக்கு நீர் பாய்ச்சப்படும் விதத்தை பார்க்கும்போது பச்சை பசேலென இந்த செடிகள் காணப்படுவதற்கு இதுதான் காரணமோ என என்ன தோன்றுகிறது. மெலிதான மனிதர்களை பயிற்றங்காய் போல என ஊமித்து பயிற்றங்காயின் மெல்லிய தன்மையை வெளிப்படுத்தினாலும் தற்போதெல்லாம் விருந்து உபசாரங்களில் முக்கிய இடத்தை பிடிக்கின்ற ஒரு மரக்கரியாய் மாறியுள்ள பயிற்றங்காயிடம் இருந்து விடைபெற்று பண்ணையின் மறுபக்கத்தை பற்றி பார்ப்போம். வணக்கம் அக்கா. வணக்கம். நீங்கள் இந்த தோட்டத்தில் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க? நான் வந்து வேலைக்காரருக்கு சமையல் வேலை செய்கிறேன்.
காலை சாப்பாடு மதிய சாப்பாடு மற்றும்படி இடைநேரத்தில் தோட்டக்காரோட இறைப்பன் களைகள் பிடுங்குறது மரக்கறி ஆகிறது மற்ற ஆடுகள் மாடுகள் இருக்கிறதுகள் பார்ப்பேன் மற்றது பால் எடுக்கிறது அந்த வேலையெல்லாம் சமைச்சு முடிஞ்ச நேரம் தவிர மிச்சம் இதெல்லாம் செய்வீங்க. இப்போ இந்த தோட்டத்துக்குள்ளே அங்கங்கே இப்படி கொட்டில் வீடு எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் யாருடைய வீடுகள்? இதெல்லாம் அதில் ஒரு குடும்பம் இருந்தது, இடம் இருந்தபடிக்கா அதுக்குள்ளே வந்து இருந்தவை. அவை வந்து இப்போ சொந்த இடத்துக்கு போயிட்டுனாம். மற்றது அந்த கொடியில் ஒரு பாம் கோழி பாம் அது போடுறதுக்காக இது இனி வர கிச்சனுக்காக தான் இது போட்டது. மற்றது அங்கே தக்காளி இருந்துச்சு. இங்கே இந்த ஆடு மாடு கோழிகள் எல்லாம் வளர்க்குறீங்க தானே, என்ன மாதிரியான கோழி ஆடுகள் எல்லாம் வளர்க்குறீங்கன்னு சொல்லுங்களேன். ஆடு வந்து சும்மா ஊர் ஆடு தானே, அதுக்கு பெருசாக பராமரிப்பு மருந்துகள்ன்றது இல்லை. மாடுகளும் சும்மா இஞ்சதே புல்லுகள். மாடுகளிலிருந்து பால் கறந்து விற்கிறீங்களோ? ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் பால் எடுப்பீங்க? ஒரு நாளைக்கு காலையிலே ஒரு 6 லிட்டர் எடுத்தால் 2 மாடுலாம் எடுக்கிறோம். வந்து பின்னேரம் ஒரு 5 லிட்டர் எடுப்போம். ஒரு நாளைக்கு 11 லிட்டர் 2 லிட்டர் கொடுப்போம். எத்தனை மாடுகள் நிற்கிது இங்கே? மாடு இப்போ ஒரு 9 மாடு நிற்கிது. ஆனால் 2 மாடுலாம் பால் எடுக்கிறாங்க. மற்றது 2 கண்டு போடணும். வேறு கோழி அல்லாதல் என்ன மாதிரி? கோழி வந்து முறைச்சி கோழி எதில் வளர்த்துனாங்க. வளர்த்து பிந்து அது இந்த தண்ணி வசதி அங்கே காணாதன்ட்டு அது விட்டுட்டோம். இப்போ சும்மா ஊர்கோழி ஒரு 5-6 நிற்குது. ஒரு 10-12 ஊர்கோழியாக நிற்குது. நீ தண்ணி வசதி எல்லாம் செய்ததுக்கப்புறம் தான் கோழி வளர்க்குறாங்க. மற்ற அந்த தோட்டத்தில் அந்த இப்போ நாங்கள் பார்த்தனாங்கள இந்த பைத்தங்காய் செடி மற்ற அவரை அன்னாசி பழம் அப்படி நிறைய இருக்குத்தானே. அப்போ அதுகளுக்கு பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களா? என்னென்ன மரக்கறிகள் என்னென்ன பழ மரங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்காண்டு? இங்கே வந்து கச்சான் வைக்கப்பட்டிருக்குது. மற்ற பைத்தங்கொடி கறி முருங்கை மற்றது அன்னாசி இப்போ தான் வச்சுருக்குது. தென்னம்பிள்ளை மற்ற பூசணிங்க அதில் வச்சு அதெல்லாம் காய்ச்சி முடிஞ்சுது. புடோலிப்பான் வைக்கப்பட்டிருக்குது. பெருசாக எல்லாம் சோளம் போட்டிருக்குது. இது எல்லாத்தையும் பராமரிக்கிறது வந்து இலகுவாக இருக்கா? நிறைய கண்டுகள் இருக்குது தானே, இலகுவாக இருக்கா? இலகுவாக இருக்குது. அங்கே பெரிய குளம் இருக்குது. குழா கிணறு அடித்தபடியாக தண்ணி வசதி எல்லாம் இருக்குது. அந்த பெரிய குளம் ஒன்று இருக்குது, அதில் இந்த தண்ணி இறைச்சி தான் இப்போ இருக்கிற எல்லா கண்டு. மற்ற அங்கே குழா கிணறும் இருக்குது. அதால் எல்லாத்துக்கும் மோட்டர்கள் போட்டவையா இலகுவாக இருக்குது. ஒரு ஆளே வைக்கக்கூடியதாக இருக்க மோட்டரை போட்டு. எடுக்கப்படக்கூடிய மரக்கறிகள் வந்து எங்கே கொண்டு செல்லப்படும், எங்கே சந்தைப்படுத்துறீங்க நீங்கள்? அதிகமாக கொடியாமத்துக்கு கொண்டு வர்றது. மற்றும்படி தூரம் எடுத்து வாகனம் வந்து எங்கள்கிட்ட கொள்வனவு செய்யும். எந்தெந்த வாகனத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மரக்கறி எங்கெங்கே கொண்டு செல்லப்படுகிறதுன்னு தெரியுமா உங்களுக்கு? கொடியாமத்து வியாபாரிகளே இப்போ தம்புள்ள பூசணிக்காய் நீத்துக்காய் முருங்கங்காய்கள் வந்து இங்கே வந்து எடுத்துக்கொண்டு கொழும்புக்கு அனுப்பினேன். கொழும்புக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஓகே, சரி, நன்றி அக்கா. இப்பண்ணையில் பயிரிடப்படும் மரக்கறிகள் விற்பனைக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் தமது தோட்டத்து காய்கறிகளை தாமே ருசித்து உண்பதற்கு அறுசுவை விருந்தை தயார் செய்யும் இவரிடமிருந்து சந்தையில் விற்பனை செய்யப்படும் இத்தோட்டத்து மரக்கறிகளை பார்ப்போம் வாருங்கள். பண்ணையில் நிறைந்து காணப்படும் மரங்களில் தங்கிச் செல்வதற்கு வந்துள்ள இந்த விருந்தாளிக்கு விடை கொடுத்து நந்தினி பண்ணையின் இன்னொரு பகுதியில் சந்திப்போம்.